بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي له بعده، وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقنها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் அனைவர்களுக்கும் முழுமையான முறையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை தந்தருவானாக. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய 3வது ஜும்ஆவை நம்மை அடையச் செய்திருக்கிறார். இதிலே முழுமையாக அல்லாஹ்வுக்கு நாம் வழிபட்டு அமல் செய்யக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ரமலான் மாதம் விசேஷமான அமல்களிலே தொடர்பு உடையதாக இருந்து கொண்டிருக்கிறது. நோன்பு வைக்கிறோம், தொழுகிறோம், சதகாக்கள் செய்கிறோம், நாம் தர்மங்களையும் அதிகமாக செய்து வருகிறோம், ஜகாத்துகளையும் கொடுக்கிறோம். இதற்கெல்லாம் மேல் இந்த மாதத்திற்கும் குர்ஆனுக்கும் அதிகம் தொடர்புடைய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மாதம் என்று சொன்னால், இந்த மாதத்திலே குர்ஆன் இறக்கப்பட்டது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். இந்த மாதத்துடைய கண்ணியத்தை நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், உலமாக்கள் இப்படியாகவும் இதற்கு அர்த்தம் கூறுகிறார்கள். அதாவது குர்ஆனை இறக்கி வைப்பதற்காக வேண்டியே ஒரு சிறப்பான மாதத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி? இந்த மாதத்திலே குர்ஆன் இறக்கப்பட்டது என்று ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்கொண்டாலும் கூட, இன்னொரு அர்த்தம், குர்ஆனை இறக்கி வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஒரு மாதத்தை சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிறார். அப்பொழுது சிந்திச்சு பார்க்கணும், இந்த மாதத்திற்கும் குர்ஆனுக்கும் எவ்வளவு ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். அப்ப இந்த குர்ஆனிலே நாம் எந்த அளவுக்கு தொடர்புடையவர்களாக இருக்கோம். வருடம் பூரா குர்ஆனை எடுப்பது கிடையாது, குர்ஆனை ஓதுவது கிடையாது. ஒரு சில இடத்துல சொல்லுவார், வருவார், போவார். குர்ஆன் கேட்டால் அவர்கிட்ட என்னன்னு தெரியும், குர்ஆன் அப்படி ஒன்று இருக்காதுன்னு கேட்கக்கூடிய ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. குர்ஆனை ஓதுவது, அதை ஓத தெரிந்து கொள்வது, அது மிகப்பெரிய நம்முடைய ஒரு வேலை என்பதாக கூட யாரும் நினைப்பதே கிடையாது. வயதாகிவிட்டது, படிக்கிறோம், ஸ்கூல் பாடங்களை ஆரம்ப காலங்களிலே சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது படிக்கிறோம். எதற்காக வேண்டி?
பின்னாடி நமக்கு நல்ல வேலையில் கிடைத்து சம்பாதிப்போன்ற எண்ணத்தில் படிக்கிறோம். சரி, குர்ஆனை ஓதுவதை அந்த நேரத்தில் தவற விட்டு விடுகிறார். அதற்கப்புறம் வயதாகி விடுகிறது. என்ன நினைக்கிறார், நம்ம என்ன குர்ஆனை படித்து நம்ம என்ன வேலைக்காக போக போகிறோம், நமக்கு எதற்கு இதை படிக்கின்ற, இப்படியே காலத்தை ஓட்டிடலாம். அஜர்த்து தொழு வைக்கிறாங்க, குர்ஆனை ஓதி அதை காதில் கேட்டுட்டு இப்படியே நம்ம போயிடலான்னு சொல்லி நிறைய மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். தொழக்கூடிய எத்தனையோ மக்களுக்கு குர்ஆனுடைய அலீஃப் கூட வருவது கிடையாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, மிகவும் கவலைக்குரிய விஷயம். நமக்கும் இந்த குர்ஆனுக்கும் உள்ள தொடர்பு இருக்கிறது வெறும் இந்த உலகத்திலேயோ அல்லது இந்த ரமதானுடைய மாதத்திலே மட்டும் முடிந்து போவது கிடையாது. உலகத்திலே ஆகிரத் வரைக்கும் நம்மை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்க வரைக்கும் இந்த குர்ஆனுடைய வேலை நமக்காக வேண்டி இருந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு மனிதர் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பாரோ, குர்ஆன் உடையவராக ஆகிவிடுகிறாரோ, அந்த மனிதரை அவர் ஜனாசாவாகி கபூரிலே வைக்கும் பொழுது ஒரு ஒளியை போன்ற ஒரு உருவம் அவருடைய தலைமாட்டில் வந்து அமர்ந்து கொள்கிறது. அவர் கஃனிடப்படும் பொழுதே வந்து அமர்ந்து கொள்கிறது. பிறகு அவரை தூக்கி செல்லும் பொழுது, பிறகு அவரை ஜனாசா கபூரிலே ஒன்று அடக்கப்படும் பொழுது, அடக்கி முடிக்கும் வரை நான் உன்னுடைய நண்பன், உன்னுடன் தான் இருப்பேன் என்பதாக அது கூறுகிறது. எல்லாரும் அடக்கி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் நீ எதற்காக முன்கர் நக்கீர் வருவாங்க. அவரிடத்தில் கேள்வி கேட்பதற்காக வேண்டி உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய தீன் என்ன, உன்னுடைய ரசூல் யார் என்பதாக அவரிடத்தில் கேள்வி கேட்பதற்காக முன்கர் நக்கீர் வரும் பொழுது அந்த குர்ஆன் கூறும், நீங்கள் யார் என்று முதல்ல கேட்கும். நம்ம வீட்டுக்கு ஒரு மனிதர் வருவார் என்று சொன்னால் நாம தான் எந்திரிச்சு போய் நீங்க யாருன்னு அவரை கேட்கணும். கபரிலே யாரும் நமக்கு துணைக்கு வராத அந்த நேரத்தில் மனைவி நம்மளை விட்டு சென்று விடுவார்கள், பெற்றோர்கள் துணைக்கு வரமாட்டார்கள், பிள்ளைகள் வரமாட்டார்கள், சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் நம்மளை கபரிலே வைத்து விட்டு சென்று விடுவார்கள். ஆனால் இந்த குர்ஆன் ஆகிறது ஒரு உருவமாக மாறி நம்முடன் ஒளியான உருவமாக இருக்கும். அந்த முன்கர் நக்கீர் கபூரில் முதல்ல நடக்கக்கூடிய ஒரு அமல், மையத்திற்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அவங்க வரும் பொழுதே நீங்க யார் என்பதாக அவங்க பதில் சொல்லுவாங்க, இவரிடத்துல நான் முன்கர் நக்கீர், இவரிடத்துல கேள்வி கேட்க வந்திருக்கேன்னு சொல்லும் பொழுது அந்த உருவம் சொல்லும் குர்ஆன் ஆகிறது, இவர் என்னுடைய நண்பர், நான் இவர் ஓதிய குர்ஆன், இவரிடத்துல கேள்வி கேட்கணும்னு சொன்னா கண்ணியமான முறையில் இவரிடத்துல கேள்வி கேட்டுவிட்டு சீக்கிரம் சென்று விடுங்கள் என்பதாக சொன்னார். முன்கர் நக்கீர் அவர்கள் போனதற்கு பின்பதாக அந்த குர்ஆன் ஆகிறது அவரிடத்துல பேசுவோம், நண்பரே நீ கவலைப்படாத, நான் உன்னுடனே இருப்பேன், கியாமத் நாள் வரை உன்னுடன் இருப்பேன் இந்த கபரில், பிறகு மஹ்ஷர் மைதானத்திலே உன்னுடன் இருப்பேன், அல்லாஹ் தஆலா உன்னிடத்தில் கேள்வி எனக்கு கேட்கும் பொழுதும் நான் உன்னிடத்தில் இருப்பேன், மேலும் இறுதியாக உன்னை நான் சொர்க்கத்திற்கு அழைத்து சென்று உன்னை நான் விட்டு விட வரைக்கும் நான் இங்கே உன்னோட இருப்பேன் என்பதாக சொன்னேன். இப்படி ஒரு நண்பரை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் எத்தனை பேர்கள் தயாராக இருக்கிறோம்? மிகவும் ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம். அமல்கள் புரிவதில்லை, அமல் செய்வதற்கு ஆர்வம் இல்லை, ஆர்வத்தோடு செய்தாலும் கூட நம்முடைய அமல்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹ்விடத்தில் என்ற கேள்விக்குறி. எவ்வளவு பெரிய குழப்பங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கபூரிலே நான் செய்த தீமைகள் நன்மைகள் எந்த அளவுக்கு நமக்கு நம்முடைய உடன் தரும் என்பதாக யாருக்கும் எந்த விதமான உறுதியான பாடு கிடையாது. ஆனால் உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஹதீஸில், இந்த குர்ஆன் ஆகிறது நீங்கள் ஓதக்கூடிய இந்த குர்ஆன் உங்களுக்கு நண்பர்களாக வரும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, வருடம் பூரா இந்த குர்ஆனுடைய தொடர்பு இல்லாமலேயே நாம் வாழ்ந்து கொண்டு வந்தோம். இந்த ரமலானுடைய மாதங்களிலே நாம் நேரங்களை ஒதுக்கி குர்ஆனிலே ஓத வேணும், சத்தங்கள் முடிக்கணும்,
ஓத தெரியாதவர்களை ஓதி பழகிக்கலாம். மௌத்தாகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம குர்ஆன் எடுத்து ஓதி பழகலாம். அதை யாரும் கேட்க மாட்டாங்க. ஏப்பா இந்த வயசுல நீ குர்ஆன் ஓதி பழகிறியான்னு யாருமே கேட்க மாட்டாங்க. இந்த வயசுலையும் கூட இவர் குர்ஆனை ஓதுவதற்காக முயற்சி செய்கிறாரே என்பதாகத்தான் சொல்லுவாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, இந்த குர்ஆனை ஓதக்கூடிய எவ்வளவு பலன்கள் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஒரு மனிதர் குர்ஆனிலே அலீஃப் லாம் மீம் என்று சொல்லக்கூடிய ஒரு 3 எழுத்தை சொல்லுவார் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறார்கள். அலீஃப் லாம் என்பது என்று ஒவ்வொன்றும் 3 எழுத்து கிடையாது. அலீஃப் லாம் என்பது ஒவ்வொன்றும் ஒரே எழுத்து கிடையாது. அலீஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. இது ஒவ்வொன்றுக்கும் 10 என்பதாக 30 நன்மைகள் கிடைக்கிறது. அப்ப முழு குர்ஆனை இவர் ஓதும் பொழுது எவ்வளவு நன்மை, எவ்வளவு பாக்கியசாலிகளாக இவர் ஆகிவிட முடியும். மறுமை நாளிலே சென்று மாஷர் மைதானத்திலேயோ அல்லது கபூர்லேயோ சென்று ஒரு அலீஃபை கூட நாம் ஓதிவிட முடியாது. அல்லாஹ் இங்கு அவகாசங்களை கொடுத்திருக்கிறான். அதற்குள்ள நாம் ஓதி அந்த நன்மையை அனுபவித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், மலக்குமார்களுக்கு கூட இல்லை. மலக்குமார்கள் குர்ஆனை கேட்பார்கள், அவர்களுக்கு ஓத தெரியாது, ஓத மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா ஓதுவதற்கு கற்றுக் கொடுக்கல. வெறும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா குர்ஆனை கற்றுக் கொடுத்து அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கி வைக்கக்கூடிய அனுமதி கொடுத்திருந்தார். மலக்குமார்கள் குர்ஆன் ஓதுவதை கேட்பார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது. எவ்வளவு ஆர்வமாக கேட்பார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதர் ஆணோ பெண்ணோ குர்ஆன் ஓதுவதற்கு ஆரம்பித்து விடுவார் என்று சொன்னால், பள்ளியிலோ வீட்டிலோ அவருக்கு தலைக்கு மேலாக மலக்குமார்கள் வானம் வரை சூழ்ந்து கொள்கிறார்கள். நெருக்கமாக அவர் ஓதுவதை கேட்டு அவர்கள் மகிழ்கிறார்கள், அவர் மீது அன்பு கொள்கிறார்கள், அவர் மீது ரஹ்மத்தை பொழிகிறார்கள். இவ்வளவு பெரிய நன்மை நமக்கு உலகத்தில் காத்துக்கிறது. இதை விட்டுட்டு என்னுடைய கஷ்டம், என்னுடைய சிரமம் என்பதாக நினைத்து நாம் ஒவ்வொருவரும் உலகத்தை தேடக்கூடிய சாதாரண ஒரு அற்ப காசுகளுக்காக நேரங்களை வீணாக்குவோம். ஒரு நாளைக்கு 10 நிமிஷம், அரை மணி நேரம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் எழுந்து ஒரு பெரிய உலமாக்கள் சொல்கிறார்கள், ஒரு அரை ஜுசு, ஒரு 1/4 ஜுசு, அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை குர்ஆனை எடுத்து பார்த்து ஒரு 2 வரியாவது ஓதுங்க. ஓத தெரியாவிட்டாலும் கூட அந்த குர்ஆனை பார்த்து முத்தம் கொடுங்க என்று சொல்லியிருக்கார். அதோட எவ்வளவு பெரிய ரஹ்மத் இருக்கிறது தெரியுமா? ஒரு சம்பவம், ஒரு வாலிபருடைய சம்பவம். இந்த குர்ஆன் சம்பந்தப்பட்டமாக ஒரு வாலிபருடைய சம்பவம், ஒரு வாலிப பெண்ணுடைய 2 சம்பவத்தை இன்ஷா அல்லாஹ் நான் தங்களின் முன்னால் வைக்கிறேன். குர்ஆனை பார்ப்பது அவ்வளவு பெரிய ரஹ்மத், அவ்வளவு பெரிய ஹிதாயத். இந்த ஒரு வாலிபர் வெளிநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு யகூதி பெண்ணை விரும்புகிறார். விரும்பி அந்த பெண்ணிடத்தில் நிக்காவுடைய விஷயங்களை பேசும் பொழுது அந்த பெண் அவருடைய தாய் தந்தையிடத்தில் அழைத்து சென்று விடுகிறார். அப்ப அங்கு அந்த பெண்ணுடைய நிக்காவுடைய விஷயத்தை அந்த பெண்ணுடைய பெற்றோரிடத்தில் அவர் பேசும் பொழுது அவர்கள் சில கண்டிஷன் வைக்கிறாங்க. என்னன்னா, நீ உன்னுடைய ஊரை விட்டுறணும், உன்னுடைய பெற்றோர்களை விட்டுறணும், உன்னுடைய சொந்த பந்தங்களை விட்டுறணும், நீ முழுமையாக எங்களுடைய மார்க்கத்தில் வந்துடணும், யகூதியுடைய மார்க்கத்தில். அதாவது இஸ்லாத்தை விட்டு வெளியில் வந்துடணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் சாப்பிட்றது தான் நீ சாப்பிடணும், ஹலால் ஹராம் பார்க்கக்கூடாது, எங்களுடன் தான் இருக்கணும் என்பதாக கண்டிஷனில் நிக்கா பண்ணுறாரு, நிக்காம் செய்து இருக்கிறார். அப்படியே வாழ்ந்து வந்து கொண்டு இருக்கிறார். அப்பொழுது அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அலமாரியில மேலே பார்க்கிறார், பல கிதாபுகள் அடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதில் குர்ஆனும் இருக்கிறது. குர்ஆன் மட்டும் இருக்குது. அதை பார்த்து ஒரு நிமிஷம் அவர் சங்கடப்படுகிறார். இந்த குர்ஆனை நான் ஓதக்கூடியவனாக இருந்தேன், இந்த குர்ஆனை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருந்தேன், என்னுடைய நிலைமை இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு என்பதாக அவர் மிகவும் நினைத்து வருத்தப்படக்கூடியவராக இருந்தார்.
அதற்கப்புறமாக தினமும் அந்த அலமாரியை திறப்பார், அந்த குர்ஆனை பார்ப்பார். எடுத்து ஓதுவதெல்லாம் கிடையாது, குர்ஆனை பார்ப்பார், தொடுவது கூட கிடையாது. ஆனால் சிறிது நேரம் வருத்தப்படுவார், என்னுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு, நான் இதிலிருந்து வந்துட்டேனே. அந்த பெண்ணின் மீது வைத்திருந்த அமோக காதலின் காரணமாக எல்லாத்தையும் மறந்துட்டார். இன்னைக்கு வருத்தப்படுறார். பல வருடங்கள் கழிஞ்சதுக்கு அப்புறமா இதே வழக்கு முறையில் ஒரு நாள் வந்து அந்த அலமாரியை திறக்கிறாரு. திறந்து பார்த்தா அங்கே குர்ஆன் இல்லை, அங்கே இருந்த எந்த புத்தகமுமே இல்லை. அங்கே ஓடோடி போய் தன்னுடைய மனைவிடத்தில் கேட்கிறார். மனைவிடத்தில் கேட்டவுடனே இதில் இருக்கக்கூடிய புத்தகங்களை யாரும் படிக்கிறதே கிடையாது, நான் வந்து டஸ்ட்பின்ல போட்டேன்னு சொன்னாங்க. இவர் ஓடோடி போய் அங்கே குர்ஆன் இருக்கிறது இல்லை என்பதாக அதை எடுத்து முத்தம் ஊஞ்சி அவருடைய உள்ளத்திலே ஒரு பயம் ஏற்பட்டு விட்டது. அவர் நெஞ்சோடு அணைத்துக் கொள்கிறார். இதை அந்தமா பார்க்குது. பல வருடங்கள் ஆயிடுச்சு நிக்காவாய். அதற்கு அப்புறமாக அவர் இடத்துல கேட்குது, இன்னும் உனக்கு இந்த இஸ்லாத்துடைய தொடர்பு உன்னுடைய உள்ளத்துல இருந்து கொண்டு இருக்கிறதா? வா, என்னுடைய பெற்றோரிடத்துல போனால் அவரை அழைத்து சென்று பஞ்சாயத்து வச்சு கடைசியில் அவர் சொல்லிடுறாரு, நான் உன்னிடத்துல இருந்து பிரிஞ்சிடுறேன், நான் என்னுடைய மார்க்கத்துக்கு நான் சென்று விடுகிறேன் என்பதாக அவர் வந்துடுறார். அதற்கப்புறமாக இங்கே இஸ்லாமிய ஒரு பெண்ணை நிக்கா செய்து நடந்த சம்பவம். பெண்ணை நிக்கா செய்து அவர் முழுமையாக இஸ்லாத்திலே வந்து குர்ஆனுடைய தொடர்புள்ளவனாக ஆகிவிடுகிறார். எதற்காக நீ சொல்ல வந்தேன்னு சொன்னா, இந்த குர்ஆனை அவர் மார்க்கத்தையே விட்டு விட்டார், குடும்பத்தை அனைத்து விட்டு விட்டார். ஆனால் குர்ஆனை டெய்லி பார்த்து கொண்டிருந்தது மட்டும் காரணமாக எத்தனை பேர் அது குர்ஆனை எடுத்து பார்க்கிறோம்? எவ்வளவு பெரிய பரக்கத்தை அல்லாஹ் அதன் மீது வைத்திருக்கிறார். இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி இல்லதி ஹிய அக்வம். அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான், நிச்சயமாக இந்த குர்ஆன் ஆகிறது அத்தகைய பெரிய ஒரு ஹிதாயத்தை கொடுக்கிறது, வலுவான ஒரு ஹிதாயத். மக்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறது. எப்படிப்பட்ட ஹிதாயத்து? நேர்வழி, வலுவான நேர்வழி. அதை பார்த்ததற்கு அல்லாஹ் தஆலா இந்த வாலிபருக்கு நேர்வழி அல்லாஹ் கொடுத்து விட்டார். அப்புறம் ஒரு வாலிப பெண்ணுடைய சம்பவம், அதை சொல்வது என்ன என்பதாக சொல்லுங்க, அதை கேட்டுக்கோ. ஒரு பெண் தன்னுடைய ஒரு 4-5 வயது பெண் தன்னுடைய ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரி இடத்துல விளையாடி கொண்டு இருக்கிறது. அவர்களுடைய வீட்டுக்கும் போய் வந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் நடந்த சம்பவம், கதை இல்லை. அங்கு சென்றா அந்த இஸ்லாமிய பெண்ணுடைய தாயார் அங்கு மதரசா நடத்தி கொண்டு இருக்கிறார்கள், பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓதி கொண்டு இருக்கிறார்கள். இதை இந்த காஃபிருடைய பெண்ணும் பார்க்கிறார். 4-5 வயதுடைய பெண் பார்த்து அங்கு சிறிது நேரம் அமர்வது, அந்த தாயாரோடு என்ன சொல்லுகிறார், என்ன ஓதுகிறார் என்பதாக கவனிப்பது, பிறகு அதை கற்றுக்கொள்வது, தன்னுடைய சகோதரி கூடவே சேர்ந்து இப்படியாக டெய்லி வருவது போவதாக இருந்தது. அவர் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு எந்த விஷயமுமே தெரிவது கிடையாது. சின்ன பிள்ளை தானே, யார் வீட்டுக்காச்சும் போயிட்டு வருது, நம்மளாம் விட்டுறோம்ல, அது மாதிரி விட்டுறோம். இன்னைக்கெல்லாம் சின்ன பிள்ளைய கூட பக்கத்து வீட்டுக்கெல்லாம் விட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில இருந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். பெண் பிள்ளைகளை மிகவும் கவனமாக ஆரம்ப காலகட்டங்களிலேயே தீனோடு ஒழுக்கத்தோடு வாழ வைத்தா தான் பின்னாடி அதுகளுக்கும் தீன் கிடைக்கும். அப்ப அந்த சிறிய பெண், இஸ்லாமிய பெண் குர்ஆன் ஓதி நாசிரா முடிக்கிறது அவருடைய தாயார் இடத்துல. அதே போன்று இந்த பெண்ணும் குர்ஆனை முழுமையாக ஓதி நாசிரா முடித்து விடுகிறது. பிறகு பெரிய பெண்ணாக ஆகிறது. அது இந்த அம்மாவிடத்தில் வரப்போக இருக்க இஸ்லாமுடைய விஷயங்களை கேட்டு இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுது. லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை ஓதி விடுகிறது. அந்த பெண்ணுடைய வீட்டில் ஒரு காஃபிருடைய மாப்பிள்ளையை பார்க்கிறார்கள். பிறகு அந்த பெண்ணுக்கு நிக்கா நடக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அந்த மாப்பிள்ளை காஃபிருடைய இதில் மிகவும் ஒரு கடினமானவனாக இருக்கிறான். அவனுடைய மார்க்கத்தில் அவனிடத்தில் இதை பற்றி பேச முடியாது. பிறகு அந்த பெண் நிக்காவிற்கு முன்பதாக இந்த இஸ்லாமிய தாயார் இடத்துல வந்து விவரத்தை சொல்கிறார்கள். நான் மனதளவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், யாரிடத்திலே வெளிப்படுத்துவதற்கு முடிவதில்லை. நான் செல்லக்கூடிய இடம் இன்னும் மிகவும் கடினமான இடமாக இருக்கிறது, அங்கும் நான் செல்ல முடியாது, என்ன செய்வது என்பதாக தெரியலன்னு சொல்லும் பொழுது, நீ போ இன்ஷா அல்லாஹ், நான் உனக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்கிறேன் என்பதாக சொல்லிவிடுகிறார். இந்த பெண் அந்த பெண்ணுக்காக வேண்டி இந்த தாயார் அவர்கள் சில கிஃப்ட்டுகளை வாங்குறாங்க. அன்பளிப்பலை வாங்கி அதற்கு அடியிலே குர்ஆனை வைத்து நல்ல அழகாக பேக்கிங் செய்கிறாங்க. பேக்கிங் செய்து
அந்த மணப்பெண்ணுடைய தாயாரிடத்தில் சென்று இதை உங்களுடைய மகளிடத்தில் நிக்காவிற்காக வேண்டி கிஃப்டாக வைத்துக் கொள்ளுங்கள். இதில் ஒரு கண்டிஷன் என்னன்னு சொன்னால், இதை நீங்கள் திறக்காதீர்கள். இது நான் இந்த கிஃப்டை அழகான முறையில் நான் பேக் செஞ்சிருக்கேன், இது அவர்களுடைய வீட்டில் சென்று இதை ஓப்பன் செஞ்சால் இது நல்லா இருக்கு என்பதாக சொல்லி கொடுத்து விடுகிறார். அங்கே போய் ஓப்பன் செஞ்ச அந்த பெண்ணு பார்க்கும்பொழுது குர்ஆனை பார்த்து மிகவும் சந்தோஷப்படுறேன். கணவன் வேலைக்கு போயிருக்கக்கூடிய நேரத்திலே குர்ஆனை ஓதிக்கொண்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்களிலே அந்த பெண் இருக்கிறத பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க, ஹாமிலாவை ஆயிடுறாங்க, வயிற்றிலே குழந்தை வந்துடுகிறது. குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே வந்த பொழுது அந்த பெண்ணுக்கு தாயாருக்கு கவலை பாருங்க. ஈமான் இருப்பதின் காரணமாக இன்று இந்த குழந்தை பிறந்து விட்டால் இவர்களுக்கு மத்தியில் இந்த பெண் என்னுடைய குழந்தை காஃபிராக மாறிவிடுமே, நான் என்ன செய்வது என்பதாக தெரியலையே என்பதாக அல்லாஹ்விடத்தில் அழுது அந்த பெண் துஆ செய்கிறார். அப்போ ஒரு வீட்டில் ஒரு சிறிய சோதனை. அந்த பெண்ணுடைய கணவர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு தேவைக்காக போய் செக்அப் பண்ணும்போது அவருக்கு ஒரு கேன்சர் இருக்கு என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த கேன்சரில் இன்னும் 1 மாதத்துக்கு தான் நீங்கள் உயிர் வாழ முடியும் என்பதாக சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க டாக்டர். வீட்டுக்கு கவலையோடு வருகிறார். வந்து மனைவிடத்தில் அழுது புலம்புகிறார். சிறு வயதாக இருந்து கொண்டு இருக்கிறோம்னா எனக்கு இப்படி ஒரு கேன்சர் வந்துருச்சு, நான் என்ன செய்வது என்பதாக தெரியலன்னு சொல்லும் பொழுது மருந்தே இல்லை என்பதாக சொல்லி அனுப்பிச்சிட்டான். அப்போ அந்த பெண் சொல்கிறார்கள், இதற்கு என்னிடத்தில் மருந்து இருக்கிறது, இதை என்னால் குணப்படுத்த முடியும், ஆனால் இதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் என்பதாக கேட்கும் பொழுது அந்த கணவர் சொல்கிறார், 1 மாசத்துல மௌத்தாயிருவோன்றது உறுதியானதுக்கப்புறம் எந்த ஒரு மனிதனும் மிகப்பெரிய ஒரு தாழ்ந்த ஒரு மனப்பான்மையில் வந்துடும், அவனுடைய வீரமெல்லாம் குறைந்து விடும். அப்ப என்ன சொல்றான், 1 மாசத்துல நான் மட்டும் குணமாக ஆகிவிடுவேன் என்று சொன்னால் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் என்பதாக சொல்ல. அப்ப அந்த கண்டிஷனை மட்டும் உறுதியாக அந்த பெண் வாங்கி கொண்டார். வாங்கி கொண்டு ஒன்றும் இல்லை, அல்ஹம்து சூராவை அந்த இஸ்லாமிய பெண்ணுடைய தாயார் வரக்கூடியவர்களுக்கு அல்ஹம்து சூராவை ஓதி ஊதுவதை பார்த்திருக்கிறார், ஹதீஸையும் கேட்டிருக்கிறார். அல்ஹம்து சூராவிலே பூரா நோய்க்கும் குணம் இருக்கிறது என்பதாக, அங்கு ஷிஃபா இருக்கிறது என்பதாக ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது அங்கு டெய்லி அவருக்கு ஊதுகிறார், தண்ணீரை கொடுக்கிறார். இந்த வேலையை செய்யும் பொழுது 1 மாசம் முடியுது. மறுபடியும் செக்கப் போறார், உடல் தேறி வந்துருச்சு. செக்கப் போய் பார்த்தா உங்களுடைய வாழ்க்கையில கேன்சர் இருந்ததுக்குரிய அடையாளமே இல்லை என்பதாக சொல்லப்பட்டது. வேகமா வர்றாரு மனைவிடத்துல, சந்தோஷமா சொல்லும் பொழுது அப்ப நடந்த சம்பவங்களை அந்த பெண் அவரிடத்திலே சொல்லி அவரும் இஸ்லாத்திலே வந்திருக்கிறார். 2 பேரும் மஷூரா பண்றாங்க. இருக்கக்கூடிய சூழ்நிலை, நம்ம குடும்பங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்முடைய இஸ்லாத்தை வெளிப்படுத்தினோம் என்று சொன்னால் நமக்கு இங்கு ஆபத்து வந்துடும் என்பதாக அவர் சவுதிக்கு சென்று அங்கு போய் அவர் இஸ்லாமியராக தொழுகை வணக்கங்களோடு குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நடந்து கொண்ட சம்பவங்கள் கண்ணியத்துக்கு ஒரு அல்லாஹ்வுடையார்களே. அப்ப அல்லாஹ்தாலா இந்த குர்ஆனை கொண்டு மனிதனுக்கு எல்லா விதமான இவ்வுலகத்துடைய ஆகரத்துடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்கிறார். ஆனால் இந்த குர்ஆனை நாம் எப்படி வச்சிருக்கோம்னு சொன்னா அது எந்த மூலையில கிடக்குது. இன்னைக்கு குர்ஆன் கல்யாணங்களிலே பரக்கத்துக்காக கொடுக்கக்கூடிய விஷயமாக ஆயிடுச்சு. குர்ஆனிலே சொல்லப்பட்ட விஷயங்கள் எதுவுமே அந்த நிக்காவில் நடக்காது. குர்ஆனிலே சொல்லப்பட்ட விஷயங்கள் எதுவுமே அந்த நிக்காவுடைய பந்தியிலேயோ அந்த நிக்காவுடைய மஹாலிலேயோ அந்த மக்களுக்கு மத்தியிலே இருக்காது. ஆனா முதல்ல சீர்வரிசை வாங்கும் பொழுது குர்ஆனை வாங்கிறோம். குர்ஆன் தாங்க முதல்ல வாங்கணும். அது எதற்கு வாங்குறாங்கன்னு சொன்னாக்கா, இந்த குர்ஆனை கொண்டு என்னுடைய பிள்ளை ஓதும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தாங்க, அது போய் ஓதும். பரக்கத்து குர்ஆனை முதல்ல வாங்கிட்டா எல்லாத்தையுமே ஈஸியாக வாங்கிடலான்னு ஒரு நினைப்பு. தங்கம் ஈஸியாக வந்துடும், வெள்ளி வந்துடும் ஈஸியாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அப்போ அதே நினைப்புல தான் அந்த குர்ஆன் போய் பரக்கத்தில் வீட்டுக்கு இருக்கு. ஓதனன்ற நினைப்புல யாருடைய வீட்டிலையுமே கிடையாது. அல்லாஹ் தஆலா இதைத்தான் சொல்லுகிறான் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது, இன்னா அரதுனல் அமானத அலஸ் ஸமாவாத்தி வல் அர்து வல் ஜிபால். நான் ஒரு அமானத்துன்னு சொன்னாக்கா ஒரு பொக்கிஷத்தை நாம் மலையின் மீது வானங்கள் மீது நாம் கொடுத்தோம். வானத்துக்கு அல்லாஹ் கொடுக்குறான். எதை சொல்றான்? குர்ஆனை பற்றி தான் சொல்றான். வானத்திற்கு நாம் கொடுத்தோம், இன்னும் பூமிக்கு நாம் கொடுத்தோம், இன்னும் மலைகளுக்கு நாம் கொடுத்தோம். இதையெல்லாம் அபைனஹா ஐயஷ்வக்னஹா, அதையெல்லாம் அவைகள் மறுத்துருச்சு.
இந்த வானம் பூமி மலை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனை உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னான். இல்லை அப்படி சொல்லி மறுத்துருச்சு. வஹமலஹல் இன்சான், அதை மனிதன் ஏற்றுக்கொண்டான். மனிதன் மறுக்கலை, என்னான்னே தெரியலை, ஏதோ கொடுக்குறாங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் கும்பலாக ரெண்டு வாங்கினா என்ன நோட்டீஸ், எது கொடுக்குறாங்க எதுன்னே நமக்கு தெரியாது. இன்றைக்கி வரைக்கும் அந்த பழக்கம் நமக்கு இருந்துட்டு தான் இருக்கு. ஏதாச்சும் ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னாக்க என்ன செய்வோம், உடனே போய் வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு எதுக்கு கொடுத்தாரு என்னான்னு தெரிய மாட்டோம். வாங்கி அதை படிக்கிறதுக்கு என்ன செய்யறது, நேரமும் இருக்காது. உடனே நாளை முடித்து ஜோப்பில் வச்சுக்குவார். ஜோப்பில் வச்சுட்டு வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போய் சட்டையை கழட்டி வைக்கும்போது அப்போ கூட படிக்கணும்னு நேரம் வராது. எடுத்து பார்ப்பாரு, இதை யார் படிச்சுட்டு இருக்கா, என்னத்தை பெருசாக கொடுத்துருக்க போகிறாங்கன்னு தூக்கி குப்பையில் போட்டுருவார். அதே நிலைமையில் தான் இன்று நமக்கு குர்ஆன் கொடுக்கப்பட்டது. ஏன் கொடுக்கப்பட்டுச்சு, எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, எதற்கு வாங்கியிருக்கோம், ஓதி இருக்கிறதுக்கு வாங்கியிருக்கோமா, அமல் செய்கிறதுக்கு வாங்கியிருக்கோமா, அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. மனிதன் அதை ஏற்றுக்கொண்டான், நிச்சயமாக அவன், அடுத்த வார்த்தையில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நிச்சயமாக அவன் அநியாய காரணமாகவும் முட்டாளாகவும் இருக்கிறான். என்ன கையில் இருக்குன்னு கூட விளங்காதவனா தெரியும். எவ்வளோ பெரிய பொக்கிஷம், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆகிரத்தை உன்னை பாதுகாக்கக்கூடிய பொக்கிஷம் குர்ஆன். உலகத்தில் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தையும் கண் முன்னால் கொடுக்கல. தொழுகிறோம், நன்மை கிடைக்கும் என்பதாக நம்பிக்கொண்டு தொழுகிறோம். நோன்பு வைக்கிறோம், அல்லாஹ் இதற்கு நன்மை கொடுப்பான் என்பதாக நம்பிக்கொண்டு நோன்பு வைக்கிறோம். ஜகாத் கொடுக்கிறோம், சதகாக்கள் கொடுக்கிறோம், அல்லாஹ் இதற்கு நன்மைகள் கொடுப்பான் என்பதாக நம்பிக்கொண்டு கொடுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹ். ஆனால் குர்ஆனை போன்ற ஒரு ஆயுதம் கண் முன்னால் இப்படி நமக்கு கொடுக்கப்படவே இல்லை. இதுதான் உங்களுக்கு ஆகிரத்திலே வெற்றியை தரக்கூடியது. இதுதான் உங்களுக்கு அல்லாஹுடைய பொருத்தத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது என்பதாக அல்லாஹ் கண் முன்னால் கொடுத்திருக்கக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனங்களிலே நம்மில் எத்தனை பேருக்கு அதில் இருக்கக்கூடிய ஒரு வரியை ஓதத் தெரியும்? அதை ஓதுவதற்காக வேண்டி நம்மில் எத்தனை பேர்கள் முயற்சி செய்திருக்கிறோம்? கண்ணியத்துடன் அவருடைய கை சேதம். அதில் எவ்வளவு பெரிய இதை பற்றி சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் ஆகிவிட்டது. இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மஸ்ஜிதே நபியிலே குர்ஆனை ஓதிக்கொண்டு இருக்கிறார்கள். அடிக்கடி ஓதக்கூடியவர்கள். அவர்கள் வெளியிலே வந்தான்னு சொன்னால் அவருடைய வாயிலிருந்து மிகப்பெரிய ஒரு கஸ்தூருடைய நறுமணம் வரும். பேசினார்கள் சொன்னால் நறுமணம். மாணவர்கள் கேட்கிறார்கள், ஹஸ்ரத் என்ன உங்களுடைய வாயிலிருந்து பேசினாவே நறுமணம், நம்ம பேசினா வாடை வரும், நறுமணம் வருது. கேட்குறாங்க, சொல்லவே இல்லை. இல்லை அது இல்லை, அல்லாஹ்வுடைய நாட்டுன்ட்டு போயிடுறாங்க. நெருக்கமாக இருக்கக்கூடிய மாணவர்கள் விடாப்பிடியாக கேட்கிறாங்க, ஹஸ்ரத் என்ன உங்களுடைய வாயிலிருந்து ஒரு நறுமணம் வந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது நான் மஸ்ஜிதே நபவியிலே குர்ஆன் ஓதிக்கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் முன்னால் தோன்றி என்னுடைய பள்ளியிலே அமர்ந்து குர்ஆன் ஓதக்கூடிய, என் நேரமும் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய எனக்கு சுப செய்தி சொல்லிவிட்டு அவருடைய உதட்டை கொண்டு என்னுடைய உதட்டிலே வைத்து முத்தமிட்டார்கள். அதிலிருந்து என்னுடைய வாயில் நான் எப்பொழுது பேசினாலும் நறுமணம் வந்து கமலும் என்பதாக சொன்னார்கள். அப்போ எவ்வளவு பெரிய நிஅமத்துகள் இவ்வுலகத்திலேயே நமக்கு கொடுக்கப்படுகிறது இந்த குர்ஆன் மூலமாக. எவ்வளவு தூரத்திற்கு நாம் அதை பாராமுகமாக இருந்து கொண்டிருக்கோம். தராவியில குர்ஆன் ஓதப்படுகிறது, அதை கேட்பதற்கு கூட தயாராக இல்லை. அந்த தொழுகையிலே நிற்பதற்கு கூட தயாராக இல்லை. நேரத்தில் தராவி முடியும் போது 7 பேர் தராவியில். எவ்வளோ பெரிய மஸ்ஜிதுகள், எவ்வளோ பெரிய தூண். இங்கே தூண் என்னன்னாக்கா இந்த தராவி தொழுகையில் நின்றவங்களை விட தூண் இதில் ஜாஸ்தியாக இருக்கும். பள்ளியாசனுடைய ஜன்னலை என்னென்ன அப்படின்னு சொன்னாக்கா இங்கே தொழுகையில் இருக்கக்கூடியவர்களுடைய ஜன்னலை விட பள்ளியாசனுடைய ஜன்னல் ஜாஸ்தியாக இருக்கும். பள்ளியாசலில் ஒளி செய்யக்கூடிய பைப்பை என்னென்ன அப்படின்னு சொன்னாக்கா இங்கே தொழக்கூடியவருடைய எண்ணிக்கையை விட பைப்புடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கும். இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் பள்ளிவாசலிலே தொழக்கூடியவர்கள் எண்ணிக்கையை தவிர மற்ற அனைவருடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நாம் அனைவரும் இந்த ரமலானுடைய மாதத்திலே முடிவெடுக்க வேண்டும். குர்ஆனுடைய தொடர்புள்ளவர்களாக ஆக வேண்டும். குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கட்டளையின்படி அமல் செய்யக்கூடியவர்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.